சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 75 வயது முதியவரை மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வலியிலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். மாஸ்க் அணிவது கட்டாயம் இல்லை என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் சமீபத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் தற்பொழுது மறைமலை நகரை சார்ந்த முதியவர் ஒருவர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார். 60லிருந்து 70 வயசு மதிக்கத்தக்க முதியவர் இஎஸ்ஐ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். அவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். பின்னர் அவர் உடலை பரிசோதித்து பார்த்த பின்னர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு நீண்ட ஆட்களுக்கு, அதாவது 2020, 2022 காலகட்டத்திற்கு பிறகு கொரோனாவில் ஒருவர் உயிர் இழந்திருக்கிறார். சமீபத்தில் கூட டெல்லியில் அரசு மருத்துவமனைகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. கொரோனா பாதிப்பு எந்த ஒரு அச்சமும் தேவைப்படவில்லை. பொது இடங்களில் மாஸ்க் அணிய தேவையில்லை என்று கூறிய நிலையில தற்பொழுது கொரோனா பாதிப்பால் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.